இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என் அம்மா எப்படியோ என் ஜானு எப்படியோ அதே மாதிரிதான் இவங்களும். என்ன தூக்கி வளர்த்தவங்க இவங்க வெளில போக சொல்றியா? உங்களை பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். சாம், இப்பவே இவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல பேபி, உனக்கு பிடிக்கும்னு தான் மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். தம்பி, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. முத்தமா நீங்க அமைதியா இருங்க. சாம், கால்ல விழுன்னு சொன்னேன். இப்ப விழப்போறியா இல்லையா? போதைப் பொருள் பார்ட்டி நடக்குதாமே, உண்மையா? தலைங்க, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பெரிய இடத்து பையனா தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணுவ, அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இது சின்ன லிக்விட் பார்ட்டி தான் சார். அதையுமே நான் அலோவ் பண்ணல. எனக்கு தெரியாம இந்த ஏற்பாடு நடந்துருச்சு சார். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு வெளில போங்க. கான்ஸ்டபிள் சார், போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் என்ன சார்? நீங்களும் போய் செக் பண்ணுங்க. சரிங்க சார். பார்ட்டின்னு சொன்ன, இதுக்கு பேர் தான் லிக்கரா? சார், இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார், இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். இல்ல, நான் பேபி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வெறும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் ஏற்பாடு பண்ணேன். எந்த காலத்துல தப்பு செஞ்சவங்க தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? யோ சார், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். சார், நான் அந்த மாதிரி பையன் இல்ல சார். சார், இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். இதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். யோ, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திங்க. சார் 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 சார், சிபி தம்பிக்கு ஒண்ணும் தெரியாது சார். நீ கூட தான் சார் தம்பி வந்தாரு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்கமா. யோ, இழுத்துட்டு போங்கயா. போங்கயா. அத சொல்லிட்டு இருக்கல சார். எனக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? இழுத்துட்டு வாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். வண்டியில ஏத்திங்கயா. சார், ஏத்திங்கயா. கேளுங்க சார். ஏத்துங்க. சார், சார், இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். யோ, வண்டி அடியா. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சிபி தம்பி, சார் சார், எல்லாம் உங்களாலதான். தமிழ் தமிழ் சிஸ்டர், அத்தனை வெளியே எடுத்துறீங்களா? இல்ல, அவங்க லாயரை வச்சு பேச சொல்றாங்க. கேடி, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? அதான் சொன்னேனே தமிழ். சம்யுக்தா தான் பார்ட்டின்னு சொல்லி சிபியை கூட்டு வர சொன்னா. இதுக்கு இடையில என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இதுக்கும் சிபிக்கும் எந்த சம்பந்தமே இல்ல தமிழ். அப்போ சம்யுக்தா தான் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு சொல்றீங்களா? சிபிக்கு இது மாதிரி பழக்கலன்னு சம்யுக்தாக்கு தெரியும். அவள் லிக்கர் பார்ட்டி மட்டும் தான் ரெடி பண்ணா. போதைப் பொருள் எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. சம்யுக்தா அதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழ். அப்போ இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. யாரோ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். தமிழ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மீடியாவை வர சொல்லியிருக்கேன். லாயரையும் வர சொல்லியிருக்கேன். மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து சிவி சார் நிரபராதின்னு முதல்ல நம்ம நிரூபிக்கணும். வாங்க சார். பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டேன் மேடம்.
மேடம் இப்ப கூட சிபி சார் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏதோ நீங்க சொன்னதால இங்க வந்திருக்கோம். ஒருவேளை ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்தா இமீடியட்டா நாங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் எங்க மேல வருத்தப்படக்கூடாது. அதுக்கு தேவையே இருக்காது. சிபி சார் நிரபராதின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரூவ் ஆயிடும். வாங்க சார். போலாம். வா. வாங்க. இருங்க வந்துடுறோம். இன்ஸ்பெக்டர் சார், இவர் அந்த ட்ரக்ஸ் எடுக்கலன்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இவரை உடனே நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா பண்றோம் சார். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சார், ரிப்போர்ட் வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் 1 hour ஆகும் மேடம். டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்புறோம் சார். வரேன் சார். ஓகே சார், வாங்க. யோ சார், அவரை கூட்டு போ உள்ள. எந்திரிங்க. வாங்க. நீங்களாம் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. உண்மை தெரிஞ்சிருச்சுல. இனிமே நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. அதையும் மீறி பேசுனீங்க, உங்க எல்லார் மேலயும் மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன். கொஞ்சம் இருமா. உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவு சீக்கிரம் உங்க சிபி வெளியில எல்லாம் வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் ஜாமீன் கிடைக்காது. ஏன்? பின்ன ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவ். சார், நான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணவே இல்லை சார். தமிழ், இது ஏதோ பொய்யான ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடந்திருக்கு தமிழ். சார், இந்த ரிப்போர்ட் உண்மை இல்ல. ஏமா, உன் கண்ணு முன்னாடி தான் மெடிக்கல் டீம் வந்து சாம்பிள் எடுத்துட்டு போனாங்க. அங்க இருந்து தான் ரிப்போர்ட் வந்துச்சு. இதுல நான் ஏதாவது தலையிட்டேனா? என்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சிபிஐ என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. ஏமா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக தான் இவ்வளவு நேரம் எங்க மேல கேஸ் போட்டுருன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்களா?